முருகர்னால தான் நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்த வேகமான் ட்ரிப் சேஃபாக போயிட்டு வந்தோம்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன், ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு கேட்டுக்கோங்க. ஒரு வழியாக எல்லாரையும் ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி உட்கார வச்சு எந்த பிளேஸ்ன்னு டிஸ்கஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியாக கேரளான்னு ஃபிக்ஸ் பண்ணி வாகமான் சூஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு இருந்தால் திரும்ப எதில் போகிறோன்னு சொல்லி அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஒருத்தன் பைக்கில் போகலான்றான், இன்னொருத்தன் காரில் போகலான்றான், இன்னொருத்தன் காரில் போனால் எனக்கு வாந்தி வருன்றான். கடைசியில் ஃபைனலாக சரி ஒரே வழியாக எல்லோரும் ஒரே காரில் போயிடலாம் 9 சீட்டர் புக் பண்ணிட்டோம். ஃபைனலாக காரும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. காரை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் பசங்க எல்லாம் கிளம்ப போயிட்டானுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சரி காரை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு டிரைவுக்கு எடுத்தோம். இங்கேருந்து தான் மெயின் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு டமார்னு ஒரு சவுண்டு. திடீர்னு ஒரு பெரிய மயில் பறந்து வந்து எங்கள் கார் கண்ணாடியை உடச்சிருச்சு. எங்கள் எல்லாருக்குமே ஷாக்கு. எங்கேருந்து இந்த மயில் வந்துச்சுன்ட்டு. இதோ இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், உங்களுக்கு மயிலோட ஃபெதர்ஸ்லாம் தெரியும். எனக்கெலாம் அங்கேயே செம்ம டிப்ரெஷனு. அப்படியே உடஞ்ச கண்ணாடியை பார்த்துட்டே நிற்கிறப்ப தான் தெரியுது வண்டி ஃபுல்லாக முருகர் டாலர் தெரியுதா? இங்கே பாருங்கள், முருகர் வேல் தெரியும். என் காரோட கீ செயின் கூட முருகர் கீ செயின் தாங்க. நாங்கள் 4 பேர் தான் காருக்கிட்ட இருந்தோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது எல்லாமே முருகருக்கு ரிலேட்டடாகவே இருக்குன்ட்டு. இதோ என் பக்கத்தில் நிற்கிறான்ல இவன் வந்தான் காருக்கிட்ட. காரை பார்த்துட்டு வேணாண்டா மயில் அடிச்சிருக்கு, கார் ஃபுல்லாக முருகர் ரிலேட்டடாக இருக்குது, எனக்கு ஏதோ தப்பாக படுது, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்கன்ட்டான். எனக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. நான்லாம் கிளாஸ் உடஞ்ச ஷாக்லேயே இருந்தேன். இவன் ட்ரிப்பு கேன்சல்னு சொன்ன உடனே ஆஃபீஸில் 3 நாள் லீவ் சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கவனுங்க எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டானுங்க. எனக்கு அப்பயே என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.